தமிழகத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தர நிர்ணய சான்றிதழ் பெறுவதற்காக தயாராகி அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்களுடன் எப்போதும் தொடர்பில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய சேவைகளை ஒரு ஸ்டாண்டர்டா அதுக்காக மெயின்டைன் பண்ணி அதை ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதா அந்த ஐஎஸ்ஓட ஒரு தர நிர்ணயத்தோட தேவை அடிப்படை. அந்த விதத்திலே எங்களுடைய சட்டமன்ற தொகுதி அலுவலகம் மக்களுடன் நெருக்கமாக பணிபுரிவது, அவர்களுடைய தேவைகளை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல சேவைகளை அளிப்பது, பல தரப்பு மக்களிடம் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பணி செய்வது என்று ஒரு பல்வேறு நிலைகளில் பல்வேறு பரிசோதனைகளுக்கு பின்பாக அந்த தர நிர்ணய சான்றிதழ் எங்களுடைய தெற்கு தொகுதி அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது அங்கு வாக்களித்த கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கும் என்னோடு ஒரு குழுவாக இணைந்து இதை சாத்தியமாக்கிய குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2011 சிஎம்ஆ இருக்கும்போதே அவரோட ஆபீஸ்க்கு இதை வாங்கியிருந்தார். இதெல்லாம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிலையிலே இருக்கக்கூடியது சாதாரண தொண்டராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் தாங்கள் அரசியலுக்கு மக்களுக்கு ஒரு தரமான சேவைகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான ஒரு நிர்ணய சான்றிதழ் பெறுவது, அதற்காக பணி செய்வது என்பதெல்லாம் உறுதியாக்குகிறது. அதனால் இந்த நேரத்தில் இதற்காக எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை வழங்கிய கட்சிக்கும் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தொகுதி மக்களுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் இந்த நேரத்தில் அதே போல உங்களோட ஒத்துழைப்பு இல்லைனாலும் இது சாதியாயிருக்கு. அது மீடியாக்காரங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. நாங்கள் செய்யக்கூடிய பல்வேறு பணிகளை மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுவும் ஒரு ஃபேக்டர் இந்த மாதிரியான ஒரு தரநிலை சான்றிதழ் வாங்குவதற்கு. அதனால் இதற்காக நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.